நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சைவம், சைவத்தின் மாண்பு. ஒரு சைவன் எவ்வளவு தன்னிரக்கத்தோடு பிற உயிர்களை பேண வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த வரலாறு இன்று நாம் காணக்கூடிய நாயனாரின் வரலாறு. திருக்கயிலாயமலை, அங்கே இந்திரன், திருமால், பிரம்மன், தேவர்கள் அனைவர்களுக்கும் சிவநெறியை அருளக்கூடிய நந்தியம்பெருமானை குருவாக கொண்டு இருந்த யோகிகளில் ஒருவரான சுந்தரநாதர் என்ற பெயர் கொண்டவரை பற்றி இன்று நாம் சிந்திக்கின்றோம். நந்திதேவரிடம் சிவயோகம் பயின்ற பின் அவருடன் திருக்கயிலாய மலையிலே சிவயோகமும் சிவநெறியும் பயின்ற அகத்தியர் என்ற சுந்தரனாருடைய நண்பர் தமிழ்நாடு வந்து பெருமானின் ஆணைக்கிணங்க அங்கே தென்பொதிகையிலே வடகையிலையிலே திருமணம் சாமிக்கும் பார்வதி தேவியாருக்கும் நடந்த பொழுது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்கிறது. அதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டன. எனவே தென்திசை நோக்கி சென்று பொதிகை மலையிலே இருக்கும்படிக்கு சிறுமானால் ஆசி கூறி அனுப்பி வைக்கப்பட்டவர் அகத்திய பெருமான். இவர் பொதிகை மலையிலே இன்றைய பிரான்மலை என்ற இடத்திலே அந்த அகத்தியர் வந்து தங்குகிறார். அங்கே இறைவன் அவருக்கு திருமண காட்சி கொடுத்த கோலம் மிக சிறப்பாக இருக்கும். என்றால் சென்று பாருங்கள். அங்கே பிரான்மலையிலே பொதிகை மலையில் அகத்தியர் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை காண்பதற்காகவும் அவருடன் சில நாட்கள் தங்கியிருந்து கருத்தாடல் செய்வதற்காகவும் சுந்தரநாதர் திருக்கயிலையிலிருந்து புறப்பட்டு திருக்கேதாரம், நேபாளம் ஆகிய இடங்களுக்கு வந்து கேதாரநாதரையும் நேபாள பசுபதிநாதரையும் வழிபட்டு அங்கிருந்து காசி, திருக்காலத்தி, காஞ்சிபுரம் வந்து ஏகம்பரை வழிபட்டு பண்டுருட்டியிலே திரு அதிகையிலே இறைவனின் அற்புத காட்சி கண்டு பொன்னம்பலத்திலே கண்கள் கழிக்க அற்புத கூத்தாடும் தில்லை பொற்பதிக்கு அரசை கனகசபாபதி ஆனந்த நடராஜரை வணங்கி காவிரிக்கரை அடைந்து திருவாடுதுறையிலே பசுபதியார் திருக்கோயில் வணங்கி வலம் வரும் பொழுது அவருடைய மனதிலே ஒரு வித்தியாசமான எண்ணம் தோன்றுகிறது. இந்த தலத்திலே நாம் பல காலம் தங்கி பிறகு திருக்கயிலை செல்லும் நிலை வரும் என்று ஒரு உணர்வு பொங்குகிறது. சில சமயம் பிற்பாடு நடக்கும் செயல் நமக்கு முன்கூட்டியே அறிகுறியாக தெரியும். அப்படி திருமந்திர அந்த திருக்கயிலையிலே ஆகமங்களை பெருமானிடத்து நந்தியம்பெருமானிடத்து பயின்ற சுந்தரநாதர் அந்த உணர்வு பொங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வழியிலே சாத்தனூர் என்று ஒரு கிராமம். அங்கே நடந்து செல்லும் பொழுது ஒரு இடத்திலே பசுமாடுகள் கூட்டமாக இருக்கின்றன. எல்லாம் கண்ணீர் சிந்திய வண்ணம் இருக்கின்றன. அங்கே அந்த மாட்டு இடையராகிய மூலன் என்பவர் பாம்பு கடித்து வீழ்ந்து கிடக்கிறார். அவரை சூழ்ந்து கொண்டே இந்த பசுக்கள் கதறுகின்றன. அவரை நுகர்ந்து பார்க்கிறது, மோந்து பார்க்கிறது. இதையெல்லாம் பார்த்ததும் பெருமானின் திருக்கயிலாயத்திலே பயிற்சி பெற்ற சைவர் அல்லவா இந்த சுந்தரநாதர். ஆகவே
இந்த பசுக்களின் துயரத்தை தீர்ப்பது நமது கடமை என்பதை தெளிந்து உணர்ந்து தன்னுடைய உடலை பாதுகாப்பான இடத்திலே வைத்துவிட்டு தான் கற்ற அட்டமாசித்தியின் துணை கொண்டு கூடுவிட்டு கூடு பாய்ந்து திருமூலரின் உடலுக்குள் புகுந்து உயிர் பெற்று அந்த உடல் எழுகிறது. ஆக இவர் மூலர் எழுந்ததை கண்ட பசுக்கள் மிகவும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. இந்த சுந்தரநாதர் இங்கு மூலரில் புகுந்ததால் அவருக்கு திருமூலர் என்ற பெயரை எடுத்துக்கொள்வோம். திருமூலரை நாவினால் நக்கி அவரை முகர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாளையை தூக்கி துள்ளிய பின் துள்ளி குதித்து சென்று புற்களை மேய்கிறது. திருமூலரும் அப்பசுக்களை காத்து கதிரவன் மறையும் நேரம் பசுக்கள் தங்கள் கன்றினை நினைந்து சாத்தனூர் கிராமத்திற்குள் செல்ல திருமூலரும் பின்தொடர்ந்து சென்று அப்பசுக்கள் எல்லாம் வசிக்கும் வீடுகளுக்கு செல்வதை கவனித்து நிற்கிறார். ஏனெனில் இந்த பசுமாடு எல்லாம் கும்பலாக ஒரு மலையில் எங்கள் ஊரில் மலையில் மாடு மேய்க்க போவோம். மாடு மேய்ச்சிட்டு எல்லாம் கூட்டாக அதை தான் அங்கங்கே மேய்ஞ்சி வச்சுக்கோம். ஆனால் வீட்டுக்கு வர்றப்போ அவங்கவுங்க வீட்டு மாடு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு மாடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகாது. அது ஒரு அற்புதமான இறையருள். அதெல்லாம் அப்படி அவர்கள் வீட்டுக்கு செல்வதை கவனித்து நிற்கிறார். அங்கே திருமூலர் நிற்பதை கண்ட மூலனுடைய மனைவி விரைந்து ஓடி வந்து திருமூலரின் கைகளை பற்ற முற்படுகிறார். ஆனால் கற்றறிந்த ஞானியாகிய திருமூலர் அதற்கு இசையாது அந்த அம்மையாரின் பின் சென்று ஒரு திருமணத்தின் உள்ளே புகுகிறார். இச்செயலை கண்ட மூலனின் மனைவி மனம் தளர்ந்து ஊர் சான்றோர்கள் முன் சென்று, இப்படி என் கணவர் வீட்டுக்கு வராமல் திருமணம் சென்று விட்டார், என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று வருந்துகிறார்கள். வருந்தி வழக்குரைக்கிறார். அது கேட்ட சான்றோர்கள் மடத்தினுள் இருக்கும் திருமூலரை கண்டபின் மூலனின் மனைவியிடம் வருகிறார்கள். உன் கணவன் சிவயோக நிலை கைகூடிய நிலையிலே இந்த மடத்தினுள்ளே இருக்கிறார். எனவே உன்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கு அவரால் இயலாது என்று கூறிவிடுகிறார்கள் ஊர் சான்றோர்கள். திருமூலரும் மறுநாள் காலை தான் வந்த வழியே சென்று தான் மறைத்து வைத்திருந்த இடத்திலே தன் உடலை தேடுகிறார். உடல் காணவில்லை. முற்றுமுணர்ந்த மெய்ஞான சிந்தனையில் தான் வந்த காரணத்தை ஆய்ந்து தெளிவடைகிறார் திருமூலர். சிறுமான் தன்னை அடையும் வழிகளை தான் திருக்கையிலே கையிலையிலே நந்தியம்பெருமானிடம் கட்ட ஆகமங்களை ஒரு நூலாக எழுத வேண்டும், திருமந்திரமாக எழுத வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அந்த உடலை மறைத்தார் என்பதை தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் அறிகிறார் திருமூலர். அதன் பிறகு இதுவும் சிவன் செயல் என தேர்ந்து திருவாடுதுறையில் உள்ள திருக்கோயில் உள் சென்று நம்பெருமானை வணங்கி அக்கோயிலிலே மேற்கு பகுதியில் அமைந்திருந்த மிக உயர்ந்த அரச மரத்தின் கீழ் சிவயோகம் கூடிய நிலையிலே அமர்கிறார். இந்த உலகுய தொல்லை பிறவி துய தீர்த்து இந்த உலகு வாழ 4 வரிகளில் திருமந்திரமாக ஆண்டுக்கு ஒரு முறை தவத்திலிருந்து கண்விழித்து ஒன்றவன் தானே எனத் தொடங்கும் திருமந்திரம் தொடங்கி ஆண்டுக்கு ஒரு பதிவகமாக 3000 ஆண்டு வாழ்ந்து தமிழ் 3000 என்ற திருமந்திர பாடல்களை பாடி அருள்கிறார் திருமூலர். இந்த திருமந்திரம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 சைவத்தின் அடிப்படையாக திருமூலர் இயற்றப்பட்ட திருமூலரால் அருளி செய்யப்பட்டது. அதன் பிறகு
திருமூலர் அந்த நூல்களை அங்கேயே வைத்துவிட்டு திருக்கைலாயமலை செல்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகு திருஞான சம்பந்த பெருமான் திருவாவடுதுறை வருகிறார். வந்து அந்த அரசன் மரத்தின் அடியிலே வீழ்ந்து வணங்குகிறார். வணங்கியவுடன் சடார் என்று எழுந்து அங்கிருந்த அன்பர்களை நோக்கி, இங்கே தமிழ் மணக்கிறது, இங்கே தோண்டுங்கள் என்று அந்த இடத்தை அகழ்ந்து பார்க்க நமக்கு திருமந்திரம் கிடைத்தது. இந்த திருமந்திரம் வெறும் மந்திரம் என்பதற்கு பல பொருள்கள் இருந்தாலும் மண்ணும் திறம் நாம் ஒரு பொருளை அடைவதற்கான வழிகாட்டி என்ற பொருள் அதற்குண்டு. அவ்வழியிலே இறைவனை அடைவதற்கான வழிகாட்டுதலாக நாம் சரியிலே எவ்வாறு வாழ வேண்டும், செயல்முறையிலே சாதாரண வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும், கிரியையில் எவ்வாறு வாழ வேண்டும், யோக நிலை என்பதென்ற ஞான நிலை என்பது என்ன என்று பல்வேறு சிறப்பான செய்திகளை திருமூலர் அருள்கிறார். அவற்றை பற்றி நாளை சிந்திப்போம். ஏனெனில் திருவருள் தடை செய்கிறது. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.